ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்குப் பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டகலே வெள்ளிப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறுதிப் பெரும்பான்மை பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. அம்மாநிலத்தில் உள்ள 294 தொகுதிகளில் 293 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் பிஜேபி 206 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 81 தொகுதிகளில் வென்றது. காங்கிரஸ் கட்சி, ஆம் ஜனதா உன்னயான் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 தொகுதியிலும், அகில இந்திய மதசார்பற்ற முன்னணி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஃபால்டா தொகுதியில் இம்மாதம் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானிபூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சுவேந்து அதிகாரி 15,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜியை வென்றார். பெர்ஹம்பூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் சுபத்ரா மைத்ரா காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை வென்றார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. மங்கலம், வில்லியனூர், உழவர்கரை, இந்திராநகர், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, முத்தையால்பேட்டை, அரியான்குப்பம், எம்பலம், நெட்டப்பாக்கம், காரைக்கால் வடக்கு மற்றும் ஏனாம் தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி மண்டிப்பேட்டை, முதலியார்பேட்டை, திருநள்ளாறு, நெரவிட்டியார்பட்டினம் ஆகிய தொகுதிகளை வென்றது. திமுக காலாப்பேட்டை, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, பகூர் மற்றும் காரைக்கால் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் திருப்புவனை, மணவேலி தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி உசுடு தொகுதியிலும், லட்சிய ஜனநாயக கட்சி காமராஜ் நகர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேட்சை வேட்பாளர்கள் 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். கேரளாவில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இழந்துள்ளது. 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வென்றது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 8 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், புரட்சிகர சோஷலிஸ்ட் மற்றும் பிஜேபி தலா 3 தொகுதிகளிலும், ராஷ்டிரிய ஜனதாதளம் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேட்சைகள் 4 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலாந்து மக்கள் முன்னணி, அசாம் கனபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி, ரஜோர்தள் ஆகிய கட்சிகள் 2 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று மாலை கட்சியின் தலைமையகத்தில் தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், மேற்கு வங்கம், அசாம், தமிழ்நாடு, கேரள மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மக்கள் மற்றும் கட்சித் தொண்டர்களுக்கு தாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். தற்போது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 20க்கும் மேற்பட்ட ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவையாற்றுவதில் கட்சி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக அவர் கூறினார். இதனால் பிஜேபி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார்.
பிஜேபி ஆட்சி செய்யும் பகுதியில் சிறந்த நிர்வாகமும் வளர்ச்சியும் இருப்பதை மக்கள் காண்பதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் மக்களுக்கு வழிகாட்டிய பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீனை தாம் பாராட்டுவதாக அவர் கூறினார். அஸ்ஸாம் மக்கள் தொடர்ந்து 3வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேர்தலை சுமூகமாக நடத்திய தேர்தல் ஆணையம், அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக திரு மோடி குறிப்பிட்டார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜைராவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் காயமடைந்த 3 இந்தியர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நலன் குறித்து உள்ளூர் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டுள்ளதாக அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. 12 ஏவுகணைகள், 4 ட்ரோன்கள் உள்ளிட்டவை தங்கள் நாட்டை நோக்கி வருவதை அறிந்து அவை இடைமறிக்கப்பட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. ஈரான், அமெரிக்கா இடையே சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதில் இருந்து முதல் முறையாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நேற்று அவசரகால எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும், ஜன்னல்கள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளை விட்டு விலகி இருக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஆந்திர பிரதேச கடலோர பகுதி, ஜார்க்கண்ட், ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா, சத்தீஸ்கட், ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் இன்று பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகளில் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் மிக்க வானிலை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81வது வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8, 9 ஆகிய தேதிகளில் கொண்டாடுவதை அடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. வெற்றி நாள் கொண்டாட்டத்தில் இடையூறு செய்ய முயன்றால் யுக்ரைனுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. இதற்கிடையே ரஷ்யாவின் இந்த அறிவிப்புக்கு பதிலளித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நாளை நள்ளிரவு முதல் யுக்ரைன் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்கும் என்று கூறியுள்ளார். அதே நேரத்தில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு உரிய வகையில் பதில் தாக்குதல் தொடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மாஸ்கோவில் உள்ள செஞ்ச் சதுக்கத்தில் பாரம்பரிய ராணுவ அணிவகுப்புடன் இந்த வெற்றி தினத்தை கொண்டாட ரஷ்யா தயாராகி வரும் நிலையில் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்கள் இவ்வாறு கூறியுள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டாகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் யாதவ் யாஷ், கருணா ஆல்பர்ட்சன் கோம் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 15 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் சமீர் போரா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரிவில் குஷி ராணா, ஹன்சிகா அட்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டாகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.